ஹாய். ஆஸ்க் பார்த்தியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான கேள்வியில் வந்திருக்குன்னு பார்ப்போம். எங்கள் தளபதி சிஎம் ஆகிடுவார் நீங்கள்னு நினைக்கிறீங்க. உங்கள் தளபதி சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணமும். ஆனால் உறுதியாக சிஎம் ஆவாரான்னு தெரியாது. ஏன்னா இது போன எலெக்ஷன் கூட அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் இல்லை, 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் மாதிரி இருக்குது. அதனால் நம்மளால் உறுதியாக சில விஷயங்களை சொல்ல முடியல. இப்போ பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, அதாவது அலை இல்லை, மோடி அலை வீசுது, ஸ்டாலின் அலை வீசுதுலாம் சொல்லுவாங்கள்ல, இது அலையெல்லாம் தாண்டி ஒரு விஜய் சுனாமி வீசுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி விஜய் சுனாமி வீசுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் தளபதி நிச்சயமாக சிஎம் ஆகிடுவார். ஆனால் ஒரு சுனாமின்றது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஆனால் அது வரதுக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு தொகுதிகளில் நிறைய இடங்களில் தெரியுது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் நல்லாவே தெரியுது. கிராமப்புறங்களில் விஜய் சுனாமி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி எலெக்ஷன் நெருக்கத்தில் அங்கேயும் சுனாமி அடிக்கலாம். அப்படி அடிச்சதுன்னா உங்கள் தளபதி சிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு இன்னொரு இண்டிகேட்டர் என்னென்னா, முக்கியமான மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கூட விஜய்க்கு இன்றைக்கி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் நான் ஒரு முக்கியமான சிம்டமாக பார்க்குறேன். முன்னாடி திமுக விஜயை பற்றி கேள்வி கேட்டால் அதை நாங்கள் விளையாட்டு செய்தி பார்க்குறதில்ல, அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் திருப்பத்தூரில் நடந்த மீட்டிங்கில் சிஎம்ஏ அந்த கருப்பு சிவப்பு துண்டு எடுத்து தலை மேலே சுற்றுறாரு. ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் வழக்கமாக இந்த பழைய பிஜேபியில் தான் இதை பண்ணுவாங்க, அண்ணாமலை வரும்போது துண்டு எடுத்து சுற்றுறது அப்படின்னு. அதே மாதிரி விஜய் கட்சியிலையும் இந்த வேலைகளை பண்ணுவாங்க. திமுகவில் இப்படி தலைக்கு மேலே துண்டு எடுத்து சுற்றுனதெல்லாம் இவ்வளவு 75 ஆண்டு கால பாரம்பரிய கட்சியில் நம்ம பார்த்ததில்லை. இப்போது தலைக்கு மேலே துண்டு எடுத்து சுற்றுறாங்க. அது ரொம்ப இந்த வயசானவங்களாம் பாவம், அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் அந்த துண்டு எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு சுற்றுறாரு. ஒரு 4 சுற்று சுற்றினா அவருக்கே கிருகிருன்னு மயக்கம் வந்துடும். இந்த வயசில் அவர் ஆர்வமாக சுற்றுறாரு. டிஆர் பாலுவுக்கு துண்டு எடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாரும் துண்டு எடுத்து சுற்றும் போது சரி நம்மளும் துண்டு எடுத்து ஏதாவது பண்ணுவோன்னு கொஞ்சம் நேரம் கழித்து கழுத்துலேருந்து துண்டு எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு என்ன பண்ணுறது, இந்த தேர்தலில் இந்த டிவிக்கேன்னு ஒரு புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. இதை அப்படியே அவாய்ட் பண்ணவும் முடியல. அதாவது இந்த கயிறுன்னு நினச்சி மிதிக்கவும் முடியல, பாம்புன்னு நினச்சி பயந்து போகவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக எல்லாரையும் சுத்த விட்டுருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் டிவிகே கூட்டணி எப்போ உறுதியாகும்? இது காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் தெரியாது, டிவிகே தலைமைக்கும் தெரியாது. ஸோ உறுதி ஆகுமானும் தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்குது. உறுதியாக திமுக கூட இருக்குமா இல்லை டிவிகே பக்கம் வந்துடுமா அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. காங்கிரஸ் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த முறை காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் இந்திய அளவில் நிறைய இடங்களில் காணாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் திமுக தயவில் காங்கிரஸ் இன்னும் உயிரோடு இருக்குது. அது திமுக கூட சேர்ந்து பயணிக்கிறதுனால இருக்குது. இப்படியே தான் நம்ம இருக்கணுமா, நம்ம காங்கிரஸை வளர்க்கணுன்னா புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு டிவிகே அலையன்ஸ். அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது காங்கிரஸில் ஒரு செக்டாரோடைய எண்ணமாக இருக்குது. அந்த எண்ணத்தை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் திமுக கூட இருந்து ஒரு 18 சீட்டு ஜெயிக்கிறீங்க, 20 சீட்டு ஜெயிக்கிறீங்க அப்படின்னாலும் ஆட்சியில் பங்கு கிடைக்குமா அப்படின்னா அவங்க திட்டவட்டமாக முதலமைச்சரே வாயை திறந்து சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்கள் 20 எம்எல்ஏ ஜெயிச்சா என்ன, 25 எம்எல்ஏ ஜெயிச்சா என்ன அப்படின்றது தான் டிவிகே கூட போகலான்னு சொல்கிறவங்களுடைய வாதம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம டிவிகே கூட போவோம், ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிச்சா பரவாயில்ல, இல்லை ஜெயிக்கவே இல்லை, ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன 0 அப்படின்னாலும் பரவாயில்ல, நமக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் நம்ம கணிசமான இடங்களில் நின்று நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா தாவேக கட்சிக்காரங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி அமைப்புகளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் விஜய் ரசிகர் மன்ற ஆட்கள்லாம் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அது ஒரு கட்சியாக ஃபார்ம் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு காணப்படுது நிறைய இடங்களில். அதனால் ஒரு காங்கிரஸ்ன்றது ஒரு சீனியர் கட்சி, இந்தியாவிலேயே ரொம்ப பழைய கட்சி,
ஒரு யங்ஸ்டர்ஸ் கட்சி கூட சேரும்போது அந்த அனுபவமும் இந்த புது துடிப்பு மிக்க இளம் ரத்தமும் சேரும்போது உள்ளாட்சி அமைப்புகளை நம்மளால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நம்ம காங்கிரஸ் டிவிக்கே கூட சேருவோம் அப்படின்னு ஒரு தரப்பு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வேலிடாக இருக்கிறதுனால ராகுல் காந்தி இதை சீரியஸாக யோசிக்கிறாரு. அதனால் அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சால் அவங்க உறுதியாக ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் இப்போ இருக்கிற என்ஆர் பிஜேபி அரசு மேலே கடுமையான ஒரு அதிருப்தி பாண்டிச்சேரி மக்களுக்கு இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆல்டர்னேட் இன்றைக்கி திமுக காங்கிரஸ். ஸோ அது திமுக காங்கிரஸ் மேலேயும் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. இப்போ டிவிக்கேன்னு ஒரு புது ஃபோர்ஸு காங்கிரஸ் கூட சேர்ந்து கிரவுண்டுக்கு வந்ததுன்னா அவங்க ஸ்வீப் பண்ணிவிடுவாங்கன்றது தான் பாண்டிச்சேரியோட நிலவரம். அதனால் பாண்டிச்சேரியில் அவங்களால உறுதியாக ஆட்சி அமைக்க முடியும். இதை தாண்டி கேரளாலையும் கம்யூனிஸ்ட்டுகளுடைய தாக்கம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இப்போது காங்கிரஸ் டிவிக்கே கூட சேர்ந்ததுன்னா விஜய்க்கு ஃபேன் பேஸ் கேரளாலையும் இருக்காங்க. தொகுதிக்கு 2000-3000 ஓட்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கேரளாலையும் அவங்களுக்கு காங்கிரஸ் மறுபடியும் ஒரு புத்துயிர் பெறுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு தென்னிந்திய அளவில் யோசித்தாலும் டிவிக்கே கூட போகிறது காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ரிஸ்க்கு. நம்ம டிஎம்கே கூட போனால் உறுதியாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஜெயித்த பிறகு என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த டிமாண்டை மறுபடியும் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்றது காங்கிரஸுடைய மூத்த நிர்வாகிகள் சில பேருடைய கருத்தாக இருக்குது. ரெண்டுமே வேலிடான ரீசன்ஸ் தான். ரெண்டு தலைமையும் பேசி என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நீங்களும் ஆஸ்க் பார்த்தியில் உங்கள் கொஸ்டின்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த செக்ஷனில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். மறுபடியும் இன்னொரு ஆஸ்க் பார்த்தி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.